வணக்கம் மக்களை, செல்வத்து ஜீவிக்கு மனமார்ந்த அன்போட 3:20க்கு வரவேற்கிறேன். குட் ஆஃப்டர்நூன். ஓகே, இன்னைக்கு தேதி 20/3/2026. ஐயோ, இன்னைக்கு 21. சாரி. வெயிலில் போய் மண்டை குழம்பி வந்திருக்கோம். ஃபுல்லாக எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ 3 வாட்டி கடைக்கு போய்ட்டு வந்தேன். தர்பூசு, கிரேப்ஸு எல்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. தம்பி ஆல்மோஸ்ட் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிட்டான். க்ளீன் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். சரி, ஓகே. அதுக்கப்புறமேட்டு இன்றைக்கி ஜிவி கிச்சனில் என்ன சமையல் அப்படின்னா, இப்போ தான் இது பேர் 2 பேக்கெட் சாப்பிட்டு வச்சேன். இன்னும் 2 பேக்கெட் இருக்குது. சும்மா டேஸ்ட் பண்ணேன். எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருவோங்க. ஆனால் சமைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் கிடைக்க மாட்டேங்குது. பார்க்கலாம். சரி, எல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வந்து வச்சேன். சமைச்சிட்டு நான் என்னான்றதை காட்டுறேன். இப்போ வரைக்கும் சமைக்கல. காலையில் ஒரே ஒரு டம்ளர் ஜூஸ் குடிச்சிட்டு ஓடிட்டேன். இன்றைக்கி சமைச்சிட்டு அது ஷார்ட்ஸாக நான் கன்வெர்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இப்போதைக்கு இது பேர் என்னது, சக்கரவள்ளி கிழங்கு ஊற வச்சு வேக வச்சு வச்சுருந்தேன். இப்போ தான் வந்தேன். இனிமேல் தான் சாப்பிட போகிறேன். காக்காக்கு ஆஸ் யூஷுவல் பழைய சோறு, தம்பிக்கு ஆஸ் யூஷுவல் பழைய சோறு. காலையில் அவனோட ஹெல்த் மிக்ஸ் பண்ணிட்டான். மிக்ஸ் பண்ணி அந்த ஹெல்த் மிக்ஸோட இது அவனோடது. இங்கே பாருங்க. ஓகேவா? 2 விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஒன்று, முந்தா நேத்தோட மருமகள் ஷெட்யூல் முடிஞ்சுது. ஆமாம், 19 அம்மாவோட பர்த்டே, பங்குனி 5ன்றதை மறந்துட்டோம். இன்னொன்று, மார்ச் 17 ரேவதியோட வெட்டிங் டே. அதை அவளும் மறந்துட்டா, நானும் சுத்தமாக மறந்துட்டேன். ரேவதியோட வெட்டிங் டேவை அவளே மறந்துட்டா. சொன்னான், அச்சோ இந்த மாதம் எனக்கு ஏதோ வருமே அப்படின்னுட்டு. நான் சொன்னேன், உங்கள் வீட்டுக்காரர் இறந்த நாள் இல்லடி, உகாதி அன்னைக்கு இல்லை, அதுக்கு முன்னாடி எனக்கு வெட்டிங் டே வரும் கரெக்டு அப்படின்னா. சரி, ஓகே. 2 பேருமே 2 விஷயத்தையும் மறந்துட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டா இருக்கு. அப்போ வெயிலில் ஒரு 1 மணி நேரம் சுற்றிட்டு வந்தேன். சுற்றிட்டு வந்து இப்போ 2 கிழங்க சாப்பிட்டுட்டு இதுக்கு மேலே தான் சமையல் ஸ்டார்ட் பண்ணோம். நாளைக்கு ஒரு நியூஸ் சீரியல் இல்லை, எனக்கு அது புதுசு. நீங்களாம் எதிர்பார்த்தது. நாளைக்கு ஷூட் முடிச்சுட்டு ஒரு 2 டேஸில் ரிவீல் பண்ணுறேன். நடித்து முடிச்சுட்டு தான் ரிவீல் பண்ணுவேன். மெம்பர்ஸ்க்கு வேணால், மெம்பர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும், இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வேணால் ஒரு ஹிண்ட் கொடுப்பேன். அதை அவங்க கண்டுபிடிச்சிக்கணும். பட் உங்களுக்கும் கொடுப்பேன். அது எப்போன்றது எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் எதிர்பார்த்தல 2ல் 1 நாளைக்கு நடக்க போகுது. அது பை காட் கிரேஸ் எல்லாமே. ஸோ எனக்கு இங்கே எப்போவுமே எந்த ஒரு விஷயமே வெட்டு 1 துண்டு 2 தான். நோ ஆர்குமெண்ட்ஸ். பிகாஸ் ஆர்குமெண்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் டைம் வேஸ்ட். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. நம்ம சைடு சில விஷயம் நம்மளுக்கு உண்மை என்னன்றது தெரியும், சில விஷயம் எது பொய்ன்றது தெரியும். ஸோ அதனால் யாரும் எதையும் கணிக்க தெரியாதவங்களாம் இல்லை. பார்க்குறவங்க யாரும் திரும்ப அதை தான் சொல்கிறேன், பார்க்குறவங்க யாரும் முட்டாளும் இல்லை. நேற்று ஆக்சுவலாக லைவ் வரலான்னு தான் இருந்தேன், பட் முடியல. இன்றைக்கி அதனால் நைட் லைவ் கண்டிப்பாக வரமாட்டேன். 6 to ஐ திங்க் 5 to 7க்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு எல்லா லைவும் நான் வந்துட்டு போயிடலாம். ஏன்னா லேட் நைட் ஆகும்போது எனக்கு எல்லா வேலையும் ஸ்கிப் பண்ணுது. உங்களுக்கு தேவை ஒரு லைவ், அதுதானே. ஸோ அந்த டைம் மெம்பர்ஸ்க்கும் அந்த டைம் வந்துட்டு நான் போயிடுறேன். 5 to 6 ஒரு நார்மல் லைவோ, இல்லை 5:30 to 6 o'clock ஒரு நார்மல் லைவோ, இல்லை 6 to 6:30 ஒரு நார்மல் லைவ். ஆக்சுவலாக சாட்டர்டே சண்டே எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. நாளைக்கு சண்டே நான் ஷூட் போகிறேன், இப்போவே சொல்கிறேன். ஸோ லைவ் வர முடியாது. இதுக்கு எட்டு கட்டி பேசுகிறவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் 8 கட்டி பேசுகிறவங்கள நம்பி இல்லை, இதெல்லாம் எடுத்து சொல்கிற விதத்தில் இருக்க என்ன நம்பி தான் வரீங்கன்றதும் எனக்கு நல்லா தெரியும். ஸோ எனிவே, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். சொல்கிறவங்களும் பேசுகிறவங்களும் ஒன்றும் பண்ண போகிறதும் கிடையாது. யாரையும் என்ன சொல்கிறது, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு ஓடுறதுக்கு தான் டைம் சரியாக இருக்கும். இன்னும் ப்ராமிஸ், நான் இது வரைக்கும் ஒரு இட்லி கூட சாப்பிடல. காலையில் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு ஓடினவளோட வீட்டில் இருந்தால் அப்படி தாங்க. ரெகுலராக ஷூட்டிங் போயிட்டோம்னா அங்கே ஒரு இட்லியோ 2 இட்லியோ உள்ளே போயிடும். வீட்டில் இருந்தான்னா இதுதான் என்னோடய ரெகுலர் ரொட்டீன். இன்னும் அடுப்பை கூட பற்ற வச்சு நான் சமைக்கலை அப்படின்றத அதனால தான் கிளியர் அண்ட் கட்டாக காட்டுறேன். எல்லாராலையும் இப்படி இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஓகே, சரி. 2 கிழங்க சாப்பிட்டுட்டு நான் சமைச்சிட்டு அதை ஒரு ஷார்ட்ஸாவோ இல்லை லயா பாப்பாவோட வீடியோஸ் இருக்கும். நான் ஏன் திரும்ப ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா, 2 வயசுக்கு அது அறிவையும் மீறி ஜாஸ்தி ஒரு விஷயத்தை இருக்கிறதுனால தான் நாங்கள் அதை ஆச்சரியப்பட்டு சொல்கிறோம். நம்ம ஏன்னா அம்மா ஒரு 100 குழந்தைய
ஃப்ரீயாக வளர்த்தி விட்ருப்பாங்க, எத்தனையோ குழந்தைய அம்மா ஃப்ரீயாக வளர்த்தி விட்ருப்பாங்க. பட் எது நம்மளுக்கு ஹைப்பரு, எது நம்மளுக்கு ஆக்டிவிட்டீஸோடு இருக்கிறது, எந்த குழந்தை நம்மளுக்கு ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வருது, எந்த குழந்தை கேட்சியாக இருக்குன்றதெல்லாம் நான் திரும்ப திரும்ப அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அந்த ஷார்ட்ஸ் மட்டும் நான் போடுறேன் பாருங்கள். இத்தனைக்கும் நோ இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு ப்ளாக் பண்ணி தான் போடுவேன். இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கமெண்ட் அந்த யூடியூப் வந்து ஏற்றுக்காது. மற்ற விஷயத்துக்கு எல்லாமே யூடியூப் ஏற்றுக்கும். கழட்டி போட்டு ஆடுறது எல்லாம் மற்ற விஷயத்தை எல்லாத்தையுமே யூடியூபாக ஏற்றுக்கும். ஒரு குழந்தை அறிவுபூர்வமாக அவள் வயசுக்கு மீறி ஒரு விஷயத்த செயல் பண்ணுறா, ப்ரில்லியண்ட்டாக இருக்கான்னா அந்த விஷயத்தை ஏற்றுக்காது. யூடியூபால் அதை ஏற்றுக்க முடியாது, ஜீரணம் ஆகாது அவங்களுக்கு அந்த நாளைக்கு. ஸோ இதுதான் விஷயம். நாளைக்கு என்ன விஷயன்றது நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி எத்தனை மணிக்கு இப்போது சாப்பிட்டுட்டு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஐ திங்க் குக் பண்ணிவிட்டு எனக்கு லைவ் வரதுக்கு கரெக்டாக இருக்கும். ஈவினிங் வந்து எனக்கு வேறு ஒரு வேலை இருக்குது, அது என்ன ஏதுங்கிறது அப்புறம் பார்ப்போம். எனிவே பாய். சொல்ல வேண்டியது எல்லாமே நான் தெளிவாக சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் நம்மளை நோண்டுறவங்க சீன்றவங்க வந்தால் அது மெசேஜ் போடுற அவங்களுக்கும் தெரியும், பார்த்துட்ருக்கு இது ஏன் தேவையில்லாமல் இந்த மெசேஜை போடுறாங்க, இத்தனை நாள் இல்லாமல் ஏன் இவங்களை வந்து இப்படி நோண்டுறாங்க, இத்தனை நாள் இல்லாமல் இவங்களை ஏன் சீன்றாங்கன்ற பார்க்குற வியூவர்ஸ்க்கும் தெரியும். டெய்லி ரெகுலராக என்னோடய சேனலை 5 வருஷமாக பார்த்துட்ருக்குற ரசிக பெருமக்களுக்கும் தெரியும், என்னோடய சப்ஸ்கிரைபருக்கும் தெரியும். ஸோ ஏற்றி விடுறவங்க ஏற்றி விட்டுட்டு தான் இருப்பாங்க. அவங்களால ஏற்றி மட்டும்தான் விட முடியும். நம்மளால் ஒன்றும் நம்ம அதை வந்து கண்டுக்காமல் போகிறது தான் நல்லது. எனக்காக இருக்கிறவங்க இருக்க தான் செய்வாங்க. திரும்பவும் நான் பதிவு பண்ணுறேன். ஓகே பாய். நான் சமைச்சிட்டு ஷார்ட்ஸில் கொண்டு வரேன். பாய். லவ் யூ. டேக் கேர். இதை ஏன் போடுறேன்னு கேட்காதீங்க. நீங்கள் ஏன் சேனலை பார்க்க வரீங்க அதுதான் நான் கேட்குறேன். இது ஏன் போடுறேன், இது எதுக்கு போடுறேன்னு கேட்காதீங்க. என்ன பார்க்குறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்காக தான் போடுறேன். உங்களுக்கு பிளாக் ஆப்ஷன்ஸ் இருக்குது, பிளாக் பண்ணிவிடுங்க. தேவையில்லாமல் வந்து மெசேஜ் பண்ணி நீங்கள் சீன் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு நான் திருப்பி பதில் கொடுத்து உங்களுக்கு நான் இது வந்து நம்ம வந்து துபாயும் இந்தியாவும் ஒன்றும் வார் கிடையாது, அதனால் உனக்கும் எனக்கும் வார் கிடையாது. நீ வைத்தறிச்சலில் பேசுகிறாது யாராக இருந்தாலும் ஃபேக் ஐடின்னு நான் சொன்னதுக்கு மெயின் ரீசன் முக்கால்வாசி ஃபேக் ஐடி இல்லையா, ப்ராப்ளம் ஆகிறதுக்கு அவங்களோட ஐடியிலேருந்து சில விஷயங்கள் நம்மளை வாயை பிடுங்கி கேள்வி கேட்பாங்க. இதுதான் நான் இப்போதைக்கு வந்து 2 மாதம் யூடியூப்பில் நான் பார்த்தது. ஏன்னா எனக்கு இருக்கிற அனுபவத்தை தான் நான் ஷேர் பண்ணேன். ஓகேவா. இப்பயும் எனக்கு நடக்கிறது, எனக்கு இருக்கிற அனுபவத்தை மட்டும்தான், என்னை பற்றி கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த சேனல், இது ஏன் சேனல். ஸோ ப்ளீஸ் ஸ்டெப் அவுட் அண்ட் கெட் அவுட். ஓகே பாய்.